டெஸ்ட் பேட்ச் மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். வருகின்ற 29/3/2026 நம்ம டெஸ்ட் நடக்க போகுது. இந்த வாரத்துக்குரிய டெஸ்ட்டு. ஸோ அதுக்கான சிலபஸ் தான் இது. இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். இதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த தலைப்பு வந்து டிஎன்பிஎஸ்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1லேருந்து குரூப் 2, குரூப் 4 ஸோ எல்லா தேர்வுக்குமே இதுலேருந்து கண்டிப்பாக கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒன்று பார்க்க போகிறோம். டெஸ்ட் பேஜ் மாணவ மாணவிகள் இந்த நோட் எடுத்து கிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, கிண்ட் எடுத்து பழகுங்க, அதை வச்சு படிங்க. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய தேசிய காங்கிரஸில் பெண்கள் அந்த தலைப்பு, பெண்களுக்கான வாக்குரிமை, பெண்கள் பாதுகாப்பு சட்டங்கள், இந்திய அரசமைப்பில் பெண்களுக்கான முன்னுரிமை, பெண்களுக்கான தமிழக அரசு திட்டங்கள், தேசிய மகளிர் ஆணையம், பெண் கல்வி விகிதம், இதான் நம்ம பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்றா பார்த்துடலாமா? சரி, நம்ம முதல்ல பார்க்க போகிறது வந்து இந்திய தேசிய காங்கிரஸில் பெண்கள். ஸோ டெஸ்ட் எடுத்து திரும்ப சொல்கிறேன், நான் கொடுத்துருக்கேங்க, இங்கேயும் பார்த்துங்க. 29/3/2026 ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட்டு. சரிங்களா? சார் பார்க்கலாம். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். காங்கிரஸில் பெண்கள். காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 1885 அது தொடங்கப்பட்டிருக்கோம். யார் ஆரம்பிச்சிருப்பா? ஆலன் ஆக்டிவின் கியூம் அப்படின்றத ஆரம்பிச்சிருப்பாரு இந்த காங்கிரஸ். கிட்டத்தட்ட 85 தொடங்கின காங்கிரஸ் வந்து 1917 கிட்ட தான் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. தலைவர் என்ன இருப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி பார்த்தா 1% தான் 1917 கல்கத்தா மாநாட்டில் காங்கிரஸ் முதல் பெண் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ 1% தான் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர். சரிங்களா? 1% முக்கியமான பத்திரிகை என்னது? காமன்வெல்த் நியூ இந்தியா. காமன்வெல்த் நியூ இந்தியா. இதெல்லாம் நம்ம சின்ன சின்ன பாயிண்ட்டை எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுருங்க. சரிங்களா? ஸோ இரண்டாவது சரோஜினி நாயுடு 1925ஆம் ஆண்டு கான்பூர் மாநாட்டில் முதல் இந்திய பெண் தலைவராக பொறுப்பேற்றார். சரிங்களா? இவங்க வந்து முதல் பெண் தலைவர், ஆனால் இந்திய தலைவர் கிடையாது. முதல் இந்திய பெண் தலைவர்னு யாரை சொல்கிறாங்க? சரோஜினி நாயுடு சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவின் நைட்டிங்கேல் என அழைக்கப்படுகிறார். ஸோ இவருடைய பிறந்த தினம் February 13 தான் தேசிய மகளிர் தினமாக நம்ம கடைபிடிக்கிறோம். தேசிய மகளிர் தினம். சரிங்களா? யாருடைய பிறந்த தினம்? சரோஜினி நாயுடைய பிறந்த தினம் February 13. ஸோ மூன்றாவது நெலி சென்குப்தா 1933 கல்கத்தா மாநாட்டில் தலைவராக இருந்தார். சரிங்களா? இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஏன் இந்த காங்கிரஸ் பெண் தலைவரை பார்க்குறோம்னா, பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது வந்து அரசியல் கட்சியிலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆரம்பத்தில் இந்திய சுதந்திரம் வாங்குற காரணமான கட்சி வந்து இந்த காங்கிரஸ். அதில் பெண்களுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்றதான் பார்க்கணும். சரி, அதில் முக்கியமான 3 பெண்களுக்கு காங்கிரஸில் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்த தலைப்பு இவங்க தான் 1% சரோஜினி நாயுடு, நெலி சென்குப்தா அப்படின்றவங்க. அடுத்து இந்திய அரசியலமைப்பில் பெண்களுக்கான முன்னுரிமை. இந்திய அரசியலமைப்பு 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்திருக்கோம். குடியரசு தினமாக நம்ம கடைபிடிக்கிறோம். இன்னைக்கு அறிமுகம் செய்யப்பட்ட இந்த இந்திய அரசியலமைப்பில் பெண்களுக்கு என்னெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். ஸோ முதல் பாயிண்ட்டு சரத்து 14. அதாவது சரத்துனாலும் சரி, விதினாலும் சரி, ஆர்டிகல்னாலும் எல்லாமே ஒன்று தான். ஸோ சரத்து 14 படி சட்டத்தின் முன் அனைவரும் சமம், பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகரான சமமான பாதுகாப்பு வழங்க வேண்டும். அதனால் கவனிக்கணும். நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? ஆண்களுக்கு பெண்கள் பாலின விகிதம் ஈடுபட பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வழியில் ஆர்டிகல் 14 என்ன சொல்லுதுன்னா, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற இங்கேயே சொல்லிடுது. அடுத்து ஆர்டிகல் 15(1) மதம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறப்பிடத்தின் அடிப்படையில் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக அரசு பாகுபாடு காட்டக்கூடாது. பாலினம்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கணும். ஸோ ஆண் பெண் அப்படின்ற பாகுபாடு காட்டக்கூடாது. சரி, அப்படின்ற பாயிண்டில் சொல்கிறாங்க. அடுத்து 15(3) ரொம்ப முக்கியமானது, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக அரசு சிறப்பு சட்டங்களை இயற்றலாம். என்ன சட்டங்கள் கொடுத்துருக்காங்க? இலவச கல்வி சட்டங்கள், மகப்பேறு சட்டங்கள், வரதட்சணை சட்டங்கள். என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு ஸ்பெஷலாக என்ன பண்ணலாம்? ஒரு சட்டத்தை நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சரத்து ஆர்டிகல் 15(3) சொல்லுது. அடுத்து சரத்து 16 அரசு வேலைவாய்ப்புகளில் பாலின அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது. கவர்மெண்ட் ஜாப் போகிறாங்க அப்படின்னா, அது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோ எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஆண் பெண் அப்படின்னு அடிப்படையில் பாகுபாடு காட்டாமல் சம வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து ஆர்டிகல் 39A ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருக்கும் போதுமான வாழ்வாதார உரிமையை உறுதி செய்தல். அதே 39D என்ன சொல்லுது அப்படின்னா, சம வேலைவாய்ப்பு சம ஊதியம் சொல்லுது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலுமே பணி ஒன்று தான், அவங்களுக்கான சம ஊதியம் கொடுக்கணுன்றத சொல்லுது. ஆர்டிகல் 42 பணிபுரிய பெண்களுக்கு பாதுகாப்பான மற்றும் மனிதத்தன்மையுடன் கூடிய சூழ்நிலை உருவாக்குதல் மற்றும் மகப்பேறு கால நிவாரணம் வழங்குதல். சரி, அவங்களுக்கு வந்து மகப்பேறு காலத்தில் லீவு கொடுக்குறது, அவங்களுக்கு உதவி தேவை கொடுக்குறது, இதெல்லாம் என்ன பண்ணணுன்றதை ஆர்டிகல் 42 சொல்லுது. நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? இந்திய அரசியலமைப்பில் பெண்களுக்கு எப்படி அதிகாரம் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அதிகாரம் வந்து எதுவும் இருந்திருக்கு. அப்போ என்ன பண்ணல, பின்னாடி அதிகாரம் பறிக்கப்பட்டது. இப்படி எடுத்துக்கலாம். நம்ம அந்த இப்படி சொல்லலாம். இப்போ நம்ம சங்க காலத்தை எடுத்துக்கோங்க. சங்க காலத்தில் பெண்களுக்கு வந்து
அதிகாரம் இருந்துச்சுன்னா இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து மன்னனுக்கு ஆலோசனை வழங்கும் அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்க, அதிகாரம் கொடுத்துருக்காங்க. யாரை சொல்லலாம்? அவ்வையாரை சொல்லலாம், நிறைய பேர் வெள்ளி விதியாரை சொல்லலாம், நிறைய பேரை சொல்லலாம். இப்போ காலப்போக்கில் எப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகாரங்கள், உரிமைகள் பறிக்கப்பட்டது. வேத காலம் ரெண்டா பிரியும். அதில் வந்து முன் வேத காலம், பின் வேத காலம் ரெண்டா பிரியும். முன் பின் அப்படி ரெண்டா பிரியும். இந்த முன் வேத காலத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் இருந்துச்சு, பின் வேத காலத்தில் முக்கியத்துவம் இல்லை. இந்த பின் வேத காலத்தில் பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது, உரிமை மறுக்கப்பட்டது, கணவன் சொல்கிற மட்டும் தான் கேட்கணும் இருந்தது, சொத்து மறுக்கப்பட்டது. இப்படியே என்ன பண்ணுறது, பின் வேத காலத்துக்கு அப்புறம் தான் அனைத்துமே பறிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இதை மீட்பதற்காக தான் இயக்கங்களும் இந்திய அரசியலமைப்பும் சீர்திருத்தவாதிகள் என்ன பண்ணிருக்காங்க, முயற்சி பண்ணியிருக்காங்க. இப்போ புரிஞ்சுதா? அப்போ ஏற்கனவே அவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, பின் வேத காலத்துக்கு அப்புறம் முக்கியத்துவம் இல்லை, திரும்ப கொடுப்பதற்கு எல்லாம் முயற்சி எடுத்துட்டு இருக்காங்கன்ற என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் அடுத்து பார்க்க போகிறது சரத்து 51A, பெண்களின் கண்ணியத்தை குறைக்கும் பழக்க வழக்கங்களை, அதாவது வரதட்சணை, இழிவுபடுத்துதல், அதை விட்டுவிட வேண்டும் என்பது ஒவ்வொரு குடிமகனும் கடமையானு சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு சிஸ்டம். அது வரதட்சணைன்றது வந்து ஒரு பழக்கம். இது வந்து என்னன்னா, ஒரு பெண்கள் வந்து இன்னொரு இடத்துக்கு ஆண் வீட்டுக்கு போகும்போது வரதட்சணை கொடுங்க அப்படின்றது இந்த பழக்கம் இருக்கக்கூடாது. இவங்க வந்து ஒரு மனிதத்தன்மை நடத்துறது தாண்டி இருக்குது. மனிதத்தன்மை நடத்துங்கன்னு சொல்ல வராங்க. அவங்க இழிவுபடுத்துறது, அவங்க ஈவ்டீசி பண்ணுறது இதெல்லாம் என்ன விட்டுவிட வேண்டும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கடமைன்னு சொல்கிறாங்க. ஆர்டிகல் 51 எதில் ஆரம்பிக்குன்னா, நம்ம கான்ஸ்டியூஷன் படி கடமையை பற்றி சொல்லும். சரி, அடிப்படை கடமையை பற்றி பேசும். அந்த இதில் வந்து இந்த பாயிண்ட் உள்ள வருது. அது ரொம்ப முக்கியமானது. அரசியல் பிரிவுகளில் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. 73, 74 சட்டத்தின்படி, அது 92 சட்டத்திருத்தத்தின்படி உள்ளாட்சி அமைப்புகளில் பஞ்சாயத்து நகராட்சி 3ல் ஒரு பங்கு என்ன பண்ணணும், 30% இடஒதுக்கீடு கொடுக்கணும். இப்போ வந்து ஒரு வார்டு மெம்பர் வந்து மேயர் வரைக்கும் உள்ளாட்சி எலெக்ஷன் நடக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும், அவங்களுக்கு 3ல் ஒரு பங்கு கொடுக்கணும்னு சொல்ல வராங்க. சரிங்களா? அப்புறம் தமிழ்நாடு போன்ற மாநிலம், தமிழ்நாடு 2016 அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 33% என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 50% மாற்றிடுறாங்க. சரிங்களா? இந்த கவனிச்சுன்னா தமிழ்நாட்டில் எத்தனை மாநகராட்சி இருக்கோ அதை பாதி என்ன இருக்கணும், அதை பெண்களுக்கு கொடுத்துடணும். உள்ளாட்சியாக இருந்தாலும் சரி, வார்டு மெம்பராக இருந்தாலும் சரி, கவுன்சிலராக இருந்தாலும் சரி தான், அவங்களுக்கு 50% வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்ல வராங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு அவங்களுக்கு அரசியல் அதிகாரம். அடுத்து ரொம்ப முக்கியமானது நாரி சக்தி வந்தன் அப்படின்றத ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா, மக்களவையிலும் சட்டப்பேரவையிலும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நாடாளுமன்றம் இருக்கு இல்லையா, சட்டமன்றம் இருக்கு இல்லையா, அங்கே எல்லாரும் மெஜாரிட்டி ஆண்கள் இருப்பாங்க. இப்போ கம்பல்சரியாக 33% கொடுக்கணும்னு சொல்லி சட்டத்தில் தான் என்ன பண்ணிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்திய அரசியலமைப்பில் பெண்களுக்கு ஆரம்ப காலத்தில் கொடுக்கப்பட்ட முக்கியத்துவங்கள், முன்னுரிமைன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் இந்த அரசியலமைப்பில் கொடுக்க போய் அவங்களுக்கு அதிகாரம் என்ன பண்ணலாம், திரும்ப கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து பெண்களுக்கான வாக்குரிமை. இந்தியாவிலே பார்த்தீங்க அப்படின்னா 1921 5ஆம் மாதம் 10ஆம் தேதி வந்து சென்னை மாநிலத்தில் நீதிக்கட்சி தலைமையிலான அரசு தான் பெண்களுக்கான வாக்குரிமையை வழங்கியிருக்குன்னு சொல்ல வராங்க. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி, நான் சொல்லி வேத காலத்துக்கு பின்பு சொல்கிறேன், கிட்டத்தட்ட வந்து ரொம்ப ஆண்டுகளுக்கு பின்பு நீதிக்கட்சி தலைமை அரசு என்ன பண்ணியிருக்காங்க, பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கணும்னு சொல்ல வராங்க. ஸோ நீதிக்கட்சி சார்ந்தவருடைய கொள்கையிலையும் இது ஒன்று தான். அவங்க சமத்துவம் பேசுவாங்க, பெண்களுக்கான வாக்குரிமை கொடுப்பாங்க. சரி, வாக்குரிமை கொடுத்ததுக்கப்புறம் அரசியல் ரீதியாக அவங்க எப்படி பயணம் பண்ணியிருக்காங்கன்ற பார்க்கலாம். பாருங்கள், இந்தியாவிலேயே முதலாக பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய பெருமை நீதிக்கட்சி தலைமையிலான சென்னை மாகாணத்திற்கே உண்டுன்னு சொல்கிறாங்க. இதனால் 1921 சென்னை மாகாண சட்டமன்ற பெண்கள் வாக்குரிமை அளிக்கும் தீர்மானத்தை என்ன பண்ணுறது, சட்டமன்றம் கொண்டு வருது. இதன் விளைவாக 1926ஆம் ஆண்டு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சென்னை மாகாணத்தை கொண்டு வருது, தீர்மானம் கொண்டு வருது. 26 என்ன பண்ணிடுறாங்க, அவங்க வாக்குரிமை கொடுக்குறாங்க. இந்த வாக்குரிமை எதன் அடிப்படையில் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுங்க. கல்வி மற்றும் வசதியின் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, பெண்களுக்கு மூலமாக கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் எல்லா பெண்களுக்கும் கொடுத்தாங்களா, கொடுக்க கிடையாது. கல்வி ரீதியாகவும் வசதி ரீதியாகவும் யார் முன்னேற்காங்க அந்த பெண்களுக்கு மட்டும் தான் ஆரம்ப இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்புறம் 1952 அப்புறம் தான் அனைத்து பெண்களுமாக அது மாற்றப்பட்டுன்னு சொல்லலாம். சரிங்களா? 1931 கராச்சி காங்கிரஸ் மாநாடு அங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் நடந்த இந்த மாநாட்டில் பாலின பாகுபாடு என்று அனைவருக்குமான சமமான வாக்குரிமையை வழங்கப்பட வேண்டும் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. பாருங்க, 31 நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 1921 தீர்மானம் கொண்டு வந்து 1926 ஓட்டுரிமை கொடுத்து சட்டமன்ற உறுப்பினர் மாற்றியாச்சு. ஆனால் கராச்சியில் வந்து 31 என்ன பண்ணுறாங்க, தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. 1935 செந்திய அரசு சட்டம், இந்த சட்டம் பெண்களுக்கான வாக்குரிமையை சற்றே விரிவுபடுத்தியது. கல்வி மற்றும் சொத்து வைத்திருப்பதை அடிப்படையாக கொண்டு சில பெண்கள் வாக்குரிமை வழங்கப்பட்டது. நம்ம இங்கேயே அதை சொல்லிட்டோம். ஆனால் அதை என்ன பண்ணுறாங்க, பின்னாடி ஒவ்வொரு இந்தியாவில் ஒவ்வொரு மாகாணமும் ஒவ்வொரு பிரசிடென்சியும் ஒவ்வொரு இந்திய சட்டம் என்ன பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணி வராங்க. நம்ம அப்பயே என்ன பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டோம். நான் சொன்னேன் இல்லையா, கல்வி மற்றும் சொத்து அடிப்படையில் தான் விட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லி. 52 அப்புறம் தான் அது மாறுது, அனைவருக்குமான பெண்களுக்கான வாக்குரிமையாக மாறுது. 1950 ஜனவரி 26 இந்திய அரசு சட்டம் நடைமுறைக்கு வந்தபோது 21 வயது நிரம்பிய அனைத்து ஆண்கள் பெண்களும் எவ்வித பாகுபாடு இன்றியுமே வாக்குரிமை வழங்கப்பட்டது. கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, 52 எலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே என்ன பண்ணுறாங்க, அனைவருக்குமான வாக்குரிமை வழங்கப்பட்டது 21. அப்புறம் அந்த 21 என்ன மாற்றுறாங்க, 18 மாற்றுறாங்க. எப்போ 88 61 சட்டத்திட்டத்தில் 89 நடைமுறைக்கு வருது. ஸோ 50 என்ன பண்ணுது, 21 வயசு சொல்லி முடிச்சிடறாங்க. 21 வயசு ஆண் பெண்ணுக்கும் வாக்குரிமைன்னு கொடுத்துட்றாங்க. அதை எப்போ 18 மாற்றுறாங்க, 1988 கொண்டு வந்து 1989 நடைமுறைக்கு வருது. எத்தனாவது சட்ட திருத்தம், 61வது சட்ட திருத்தம். சரியா?
ஸோ நம்ம இப்போ பார்த்தது வந்து வாக்குரிமை, பெண்களுக்கான வாக்குரிமைன்றதில் பார்த்துருக்கோம். வாக்குரிமைன்றதான் ஒரு அரசியல் அதிகாரத்துக்கான அடித்தளமே. சரி, அடுத்து பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் என்ன கொண்டு வந்திருக்காங்க ஆரம்பகட்ட காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய இருக்குது, எக்கச்சக்கமான இருக்குது. அது முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா வரதட்சணை தடுப்பு சட்டம்ன்றதை என்ன பண்ணலாம் முதல்ல நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். சரியா, இது வரதட்சணை தடுப்பு சட்டம். ஸோ வரதட்சணை வாங்கணும் சரி, வரதட்சணை கொடுக்கணும் சரி, குற்றம் என்ன இருப்பாங்க சொல்லியிருப்பாங்க 1961. சரிங்களா, அதே 61 மகப்பேறு நலச்சட்டம் சொல்லி வந்திருப்பாங்க. மகப்பேறு அதாவது கர்ப்பிணியான கற்பிணிகளுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் ஒரு பாதுகாப்பாக கொடுக்க வேண்டும் அப்படின்றத சொல்லி வந்திருப்பாங்க. கருக்கலைப்பு தடை சட்டம் 71. ஸோ ஒரு கருவில் இருப்பது ஆணா பெண்ணா அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறது என்னது குற்றம்னு என்ன பண்ணியிருக்கோம் சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியமானது. ஒருவேளை வந்து இந்த சட்டம் கொண்டு வரல அப்படின்னா மெஜாரிட்டியான என்னது பெண் சிசு கொலைகள் அடைந்திருக்கும். அதனால் பாலின விகிதம் வந்து சீர்கலாமல் இருக்கும். பாலின விகிதம் எப்படி இருக்கும், ரொம்ப குறைஞ்சிருக்கும். 1000 ஆண்களுக்கு ரொம்ப கம்மியான 600 400 500 வந்திருக்கும் இந்த சட்டம் இல்லாட்டினா. அதனால் வந்து என்னன்னா சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. பிரச்சனை மீன்ஸ் அப்படின்னா ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாலியல் தொந்தரவு, பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பின்மையெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது இந்த கருக்கலை தடை சட்டம். சரிங்களா, அது இப்போ கூட என்ன ரொம்ப மிகப்பெரிய அங்கங்கே நடக்குது. என்ன பண்ணுறாங்க, அரசு கட்டுப்படுத்திட்டு தான் இருக்காங்க. அடுத்து சமூக சட்டங்கள். இந்த சமூக சட்டம்ன்றது வந்து 1976 என்ன பண்ணிடுறாங்க கொண்டு வந்திருக்காங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அனைவருக்குமாக அது அவங்களுக்கு வந்து சம்பளம் வந்து ஊதியம் வந்து சமமாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லி வந்திருப்பாங்க. சரிங்களா, அடுத்து கேலி செய்த தடை சட்டம். பெண்கள் வந்து ஈப்டிசி பண்ணக்கூடாது, அவங்கள வந்து கெட்ட வார்த்தையிலையோ இல்லை வந்து அவங்க மனசு நோகும்படியோ அவங்க என்ன பண்ணக்கூடாது, அவங்கள திட்டக்கூடாது, கேலி செய்யக்கூடாதுன்றது சட்டம் சொல்லுது. அது பெண்கள் அநாகரிகமாக சித்தரித்தல் தடை சட்டம். இப்போ அவங்க புகைப்படத்தை வந்து மாற்றி அவங்க தவறாக சித்தரித்தல். ஸோ அவங்க வந்து இப்போ வந்து சமூக வலைதளம் வந்து அவங்க வந்து இது பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து அவங்க எதுவும் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க சொல்லியிருப்பாங்க. குடும்ப வன்முறையிலேருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம்ன்றாங்க 2005 கொண்டு வந்திருப்பாங்க. அதனால் குடும்ப வன்முறை சரி, மாமனார் மாமியார் குடும்பம் கணவருடைய குடும்பம்லாம் இருக்கக்கூடாது, பெண்களை வந்து சுதந்திரமாக விட்டு இன்னொரு வீட்டுக்கு அவங்க வாழணுன்ற மாதிரி சொல்லி வந்திருப்பாங்க. சரிங்களா, பணிபுரியும் இடத்தில் வன்முறை சட்டம் 2013. ஒரு பெண் இடத்துல வேலைக்கு போகிறாங்க. ஸோ அங்கே வந்து அவங்க பாதுகாப்பாக இருக்கணும், அவங்களுக்கு தொந்தரவு ஏற்படக்கூடாது. ஸோ அவங்களுக்கு வந்து வேலை பண்ணி தவிர மற்ற வந்து சுமை இருக்கக்கூடாதுன்ற மாதிரி பணிபுரியில் வந்து அவங்க வன்முறை எதுவும் ஏற்படக்கூடாது. மெயினாக வந்து என்ன சொல்ல வராங்கன்னா பாலியல் தொந்தரவு இருக்கக்கூடாது, உடல் ரீதியாக மன ரீதியாக தொந்தரவு இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சட்டம் சொல்லுது. சரி, அது பெண்களை பாதுகாப்பு கொண்டு வரப்பட்ட முக்கியமான சட்டங்கள். இது வந்து கண்டிப்பாக இந்த வார கொஸ்டின்ஸில் இருக்கும், பார்த்துக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெண்களுக்கான தமிழக அரசின் திட்டங்கள் நிறைய இருக்குது. அதில் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பார்ட்டாவே நம்ம என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கிளாஸில் இண்டிவிஜுவல் ஸ்கீம் நிறையா இருக்குது. இப்போ ரொம்ப மெயினாக பார்க்குறது இப்போ ரீசெண்டாக கரண்ட்டில் ஓடிட்டு இருக்குது என்னன்னா கலைஞருடைய மகளிர் உரிமை திட்டம் சொல்கிறாங்க. அதாவது குடும்ப தலைவர்களின் உழைப்பை அங்கீகரிக்கிறதும் அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதும் உதவித்தொகை கொடுக்குறது தான். எவ்வளோ கொடுக்குறாங்க, மாதம் 1000 ரூபா அந்த குடும்ப தலைவர் கொடுக்குறாங்க. சரியா, சரி, இதுக்கு ஒரு குவாலிஃபைலாக இருக்குது. ஸோ இந்த குவாலிஃபை வந்து ஆண்டுக்கு வந்து என்னது 2.5 லட்சத்துக்கு மேலே அவங்களுக்கு வந்து வருமானம் இருக்கக்கூடாது. எல்லாம் சில குவாலிஃபை வச்சுருப்பாங்க. ஆண்டுக்கு வந்து 2 லட்சம் தான் இருக்கணும், அதுக்கு மேலே என்ன கூட இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நன்சை நிலமாக இருந்தால் 5 ஏக்கர் வரைக்கும் வச்சுக்கலாம், புன்சை நிலமாக இருந்தால் 10 ஏக்கர் வரைக்கும் அவங்க வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அடிப்படையான தகுதியை உருவாக்கிட்டு தான் இந்த மாதிரி உரிமை என்ன பண்ணுறாங்க. இந்த மாதிரி தகுதி இருந்தால் இந்த அமௌண்ட் என்ன பண்ணலாம், அவங்க மாதம் 1000 ரூபா வாங்கிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து புதுமை பெண் திட்டம். இந்த புதுமை பெண் திட்டம் வந்து ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சுன்னா உயர்கல்வி திட்டமாக இருந்துச்சு, மூலூர் ராமாமிர்தம் உயர்கல்வி திட்டமாக மாறிச்சு. இப்போ வந்து புதுமை பெண் திட்டம் என்ன இருக்குது மாறுது. இதோட நோக்கம் என்ன, 6 முதல் 10ஆம் 12ஆம் வகுப்பு அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்வி தொடரும் மாணவிகளுக்கு பட்டய படிப்பு முடியும் வரை மாதம் 1000 ரூபா அவங்க வங்கி கணக்கு செலுத்துறது தான். சரியா, இதே வந்து புதுமை பெண் திட்டம். இதே ஆண்களுக்கு இருக்கு என்ன இருக்குது, தமிழ் புதல்வன் திட்டம் ஒன்று இருக்குது. இதே மாதிரி தான் தமிழ் புதல்வன் திட்டம் ஒன்று இருக்கும். சரியா, இது பெண்களுக்கானது. அடுத்து தோழி விடுதிகள். இப்போ டிஸ்ட்ரிக்ட் என்ன பண்ணுறாங்க, பணிபுரிய போகிறாங்க. அங்கே ஒரு பாதுகாப்பான தங்கும் விடுதி வேணும்னா அந்த தோழி விடுதி பயன்படுத்திக்கணும்னு அரசு சொல்லுது. வெளியூர்களில் தங்கி பணிபுரியும் பெண்களுக்காக மாவட்ட தலைநகரங்களில் அதிநவீன பாதுகாப்புடன் கூடிய வசதிகள் விடுதிகள் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தால் நடத்தப்படுகிறது. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தால் நடத்தப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்து அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம். இது ரொம்ப முக்கியமானது. தொழில் முனைவர் ஒரு பெண் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு கைவினை பொருட்களோ இல்லை வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பெண் தொழில் முனைவருக்கு கிட்டத்தட்ட 35% வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, மானியம் வழங்குறாங்க. சரியா, அடுத்து ஈவேரா மணியம்மையார் நினைவு அறிமுக திட்டம். இது என்ன பண்ணால் ஏழை விதவைகளின் மகள்களை திருமணத்திற்காக நிதி கொடுக்குறாங்க. என்ன நிதி கொடுக்குறாங்க அப்படின்னா 10th வரைக்கும் படிச்சிருந்தா, அதான் ஏழை விதவை அந்த மகள்கள் 10th வரைக்கும் படிச்சிருந்தா 25,000 ரூபாயும், அவங்க காலேஜ் டிகிரி முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 50,000 வரைக்கும் என்ன பண்ணுறாங்க இந்த ஸ்கீம் மூலியமாக கொடுக்குறாங்க. சரிங்களா, இவ்வளோ அமௌண்ட் இந்த நிதி கொடுக்குறாங்க. அடுத்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி திட்டம். கர்ப்பிணி பெண்களுக்கு பேறுகாலத்தின் போது ஊட்டச்சத்து மற்றும் வருமானம் இருப்பதற்காக 15,000 என்ன பண்ணுறவங்களுக்கு பணமாக என்ன பண்ணுறாங்க கொடுக்குறாங்க. ஸோ எந்த ஒரு காரணத்துக்காகவும் அந்த கர்ப்பிணியோ அந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்டவர்களுக்காக இந்த உதவித்தொகை என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து காவல் SOS. ஆபத்து காலத்தில் பெண்கள் காவல்துறையின் உதவி உடனடியாக பெற்று இந்த செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. அதாவது நெட்வொர்க்கு இல்லை அப்படின்னாலுமே
எமர்ஜென்சி என்ன பண்ணலாம் அந்த ஆப் இதான் எஸ்ஓன்றது ஒரு ஆப்பு. இது 2020 கொண்டு வராங்க. தமிழக காவல்துறை கொண்டு வந்திருக்கும். தமிழக காவல்துறை அரசாங்கம் கொண்டு தானே, தமிழக காவல்துறை கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? அடுத்து பிங்க் ஆட்டோ. பொதுவாக சென்னையில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பிங்க் ஆட்டோ இருக்கும். அதுமாதிரி பெண்கள் பாதுகாப்புக்கான பயணத்தை உறுதி செய்யும் சில நகரங்களில் பெண் ஆட்டோ ஓட்டுநரால் இயக்கப்படும் ஆட்டோவில் மானியம் வழங்கப்படுகிறது. சரியா? அதாவது இதுலேயும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இல்லை ஆட்டோ வாங்கி ஓட்டணும்னா அந்த பிங்க் ஆட்டோ மூலியம் என்ன பண்ணிக்கலாம். சரியா? அடுத்து தேசிய மகளிர் ஆணையம். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், பெண்களுக்கான அதிகாரம் அளித்தல் பார்த்துட்டு இருக்கோம். அதிகாரம் இருந்திருக்கு, அப்புறம் இல்லை, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறாங்க, அதிகாரத்தை கொடுப்பதற்கான முன்முயற்சியெல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ வரை கிட்டத்தட்ட அதிகாரம் நெருக்கி அவங்க என்ன பண்ணுறது கொடுத்ததாக தான் இருக்குது. சரியா? எவ்வளோ நல்ல பொசிஷனில் இருக்காங்க, நல்ல வேலை பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு சில இடங்கள் என்ன பண்ணுறாங்க, பெண்கள் கீழ்நிலையில் இருக்காங்க, அவங்களும் மேலே எடுத்துருக்காங்க தான் இந்த ஸ்கீம்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. அடுத்து தேசிய மகளிர் ஆணையம். தேசிய மகளிர் ஆணைய சட்டம் 1990 கீழ் இது உருவாக்கப்பட்டது. எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னா ஜனவரி 31, 1992 இதை உருவாக்குறாங்க. இதில் ஒரு தலைவர், 5 உறுப்பினர்கள் மற்றும் ஒரு செயலாளர் இருப்பார்கள். நல்லா கவனிங்கன்னா, ஒரு தலைவர், 5 உறுப்பினர்கள் மற்றும் ஒரு செயலாளர் இருப்பாங்க. சரிங்களா? இந்த 5 உறுப்பினர்களில் குறைந்தது ஒருவர் பட்டியல் சாதியினராகவும் ஒருவர் பட்டியல் பழங்குடியினராகவும் இருக்க வேண்டும் என்றது ரூல்ஸாக வச்சுருக்காங்க. சரியா? தேசிய மகளிர் ஆணையத்துடைய முக்கியமான ரூல்ஸ். யார் இப்போ தற்போது தலைவர்கள் மாறிட்டே இருப்பாங்க. ஆனால் அப்பப்போ என்ன பண்ணீங்க, ரேகா சர்மா இப்போ கூட மாறி இருக்கலாம். ஆனால் தலைவரை பொறுத்தளவுக்கு எக்ஸாம் கிட்ட போகும்போது நம்ம பார்த்துக்கணும். எந்த ஆணையம் இருந்தாலும் சரி, அது சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதியாக இருந்தாலும் சரி, இல்லை யாராக இருந்தாலும் சரி, அப்பாயின்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு அந்த எக்ஸாம் கிட்ட போகும்போது நம்ம பார்த்து யாராவது மாறி இருக்காங்களா அப்படின்ற நம்ம செக் பண்ணிக்கணும். அதனால் முன்னாடி கரண்ட் அஃபேர் படிக்கும்போது தலைவர்கள் போய் அப்பாயின்மெண்ட் எல்லாம் படிக்க வேண்டாம். அது எக்ஸாம் கிட்ட போய் பார்த்துக்கலாம். ஏன்னா சம்டைம் ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி நம்ம பின்னாடி கூட மாறி இருக்கலாம், எக்ஸாம் அப்போ கூட மாறி இருக்கலாம். அதனால் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அடுத்து மாநில மகளிர் ஆணையம். சேம் அதே மாதிரி தான். ஒரு தேசியத்துக்கு எப்படி தேசிய மகளிர் ஆணையமோ ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே ஒரு மாநில மகளிர் ஆணையம் இருக்கணும். அது தேசிய மகளிர் ஆணையத்துக்கு கீழே கட்டுப்பாடுகளை தான் இது இயங்குது. தமிழ்நாடு மகளிர் ஆணையம் 1993 அமைக்கப்பட்டது. இது எப்போ அமைக்கப்பட்டது? 1992 நடைமுறை கொண்டு வந்தது. இப்போ 93 கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு மகளிர் ஆணையம். சேம் அது என்ன பண்ணி செய்தோ அதை இதே பண்ணி தான். மாநில அளவிலான பெண்கள் நலன்களை பாதுகாப்பது மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுப்பது இதன் நோக்கமாக கொண்டிருக்கு. இது முக்கியமான என்னன்னா, ஒரு நீதிமன்றம் எப்படி செயல்படுமோ அதே மாதிரி செயல்படும். அது தானாக முன் வந்து கூட என்ன பண்ணும், சில விசாரணை எடுத்துக்கணும். எங்கேயாவது பெண்கள் பாதிக்கப்பட்டு தெரிய வந்தால் கூட இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆணையம் என்ன பண்ணுவோம், முன் வந்து அந்த பெண்களுக்கான நியாயத்தை வாங்கி கொடுப்பாங்க. சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெண் கல்வி. ஸோ இந்த பெண் கல்விக்காக நிறைய பேர் போராட்டி இருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா, அது சொத்தோ இல்லை மற்றதோ கிடையாது. அவங்களுக்கு கல்வி கொடுத்தாலே போதும். ஸோ ஆட்டோமேட்டிக் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அந்த ஜெனரேஷன் முன்னேறும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நிறைய பேர் பாடுபட்டிருக்காங்க. ஆரம்ப காலத்தில் சாவித்திரிபாய் பூலே, இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர், 1848 புனேவில் பெண்களுக்கான முதல் பள்ளி என்ன பண்ணுறாங்க, தொடங்குறாங்க. அடுத்து ஜோதிராவ் பூலே, கணவன் மனைவி. சரி, பெண் கல்வி மற்றும் ஒடுக்கப்பட்டவரின் கல்விக்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்தவர் தான் ஜோதிராவ் பூலே. அது படி ரமாபாய் பெண் கல்வி மற்றும் விதவியல் மறுவாழ்விற்காக சாரதா என்ற அமைப்பை என்ற அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த படி ரமாபாய் உருவாக்கியிருப்பாங்க. இந்த அமைப்பு உருவாக்கி அது மூலம் நிறைய பேருக்கு என்ன பண்ணுறாங்க, கல்வி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பெரியார். பெரியாருடைய முக்கியமான கொள்கையிலேயே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருப்பாரு. பெண் கல்வி, விதவை மறுமணம், சொல்லிட்டே போகலாம். விதவை மறுமணம் அது முக்கியமான நபர் தான் இந்த பெரியார். இந்த பெண் கல்வி கற்றால் ஒழிய சமூகம் முன்னேறாது என்ற வார்த்தை என்ன பண்ணியிருப்பாங்க, சொல்லி வந்திருப்பாங்க. அடுத்து டாக்டர் முத்துலட்சுமி, தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர், பெண் கல்வி விட்டு உரிமைக்காக தமிழக சட்டமன்றத்தில் குரல் எடுத்தவர். நான் சொன்ன 1926 சட்டமன்ற உறுப்பினராக வந்திருப்பாங்க. அது பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்பு 2015 கொண்டு வந்திருப்பாங்க. சரி, பெண் குழந்தைகள் பிறப்பு உயர்த்துவது மற்றும் அவர்களின் கல்வி உயர்த்துவதன் நோக்கமாக இருந்தது. இது பேடி பச்சாவோ பேடி பதான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம். அடுத்து சுகன்யா சமிருதி யோஜனா, செல்வமகள் சேமிப்பு திட்டம். இது பேர் பெண்கள் இது மத்திய அரசோட ஸ்கீம் வந்தது. சரி, பெண் குழந்தைகளுக்கான எதிர்கால கல்வி மற்றும் திருமண செலவுக்காக சேமிக்க உதவு திட்டமாகும். அடுத்து கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா, பின்தங்கிய பகுதிகளில் சிறுமிகளுக்கு தங்கி படிக்கும் வசதியுடன் கூடிய பள்ளிகளை அமைக்கிறது. இது ஒரு மத்திய ஸ்கீம் தான். ஸோ அதாவது ரொம்ப புவர் பேக்கில் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணணும், அதாவது தங்கி படிச்சுக்கிற மாதிரி சிஸ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்த KGBY மூலியமாக. அடுத்து கல்வி அறிவு விகிதம். இந்த பிங்க் கலர் இருக்கிறது பெண்களுக்கான கல்வி அறிவு, இது ஆண்களுக்கான கல்வி அறிவு. ஸோ பாருங்கள் ரேஷியோ எப்படி இருக்கு பாருங்கள், ரேஷியோ எப்படி வந்துருக்கு பாருங்கள். ஸோ இதுக்கு டிஸ்டன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. இந்தியாவில் பெண் கல்வி விகிதம் 2011 கணக்கு பார்த்து அப்படின்னா 65.46, தமிழகத்து பெண் கல்வி விகிதம் 73.40. அந்த புள்ளிக்கு அப்புறம் வர நம்மளாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். இது ஃபைனலாக எடுத்துக்கங்க. சரிங்களா? தமிழகத்து பெண் கல்வி எவ்வளவு, 73.44. சரியா? சரி. ஸோ நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம், பெண் கல்வி அறிவு விகிதம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் கல்வி அறிவு பெண் கல்வி யாரெல்லாம் போராடிருக்காங்கன்றதை பார்த்தோம். அது மாநில மகளிர் ஆணையம், தேசிய மகளிர் ஆணையம். அடுத்து என்னென்னா தமிழக ஸ்கீம், தமிழக சொல்ல திட்டங்கள் நிறையா இருக்குது. அது குறிப்பிட்ட பாட்டு மட்டும் தான் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அவங்களோட சட்டங்கள், அதுக்கப்புறம் இந்திய இதில் நீதி கட்சியில் எப்படி வாக்குரிமை கொடுத்துருக்கான்றதை பார்த்தோம். அடுத்து இந்திய கான்ஸ்டியூஷனில் இந்திய அரசியலமைப்பில் எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ் அரசியல் கட்சி ரீதியாக எப்படி பெண்கள் முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்றதை பார்த்தோம். சரியா? ஸோ இது நம்ம இந்த வாரம் டெஸ்ட்டுலேருந்து இதுலேருந்து கண்டிப்பாக கேள்விகள் கேட்டிருப்போம். ஸோ நல்லா ஒரு வாட்டி என்ன பண்ணுங்கள் பார்த்து. சரியா?
ஸோ இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக வந்து இந்த பெரியார், பகவத்சிங், மௌலானாலாம் அதெல்லாம் உங்களுக்கு மெட்டீரியல் பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் போன இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் கொடுத்து படிக்க வச்சாச்சு. சரிங்களா? அது மத்திய மாநில உறவுகளுக்கான வீடியோ வரும். அதே ஊரக நல திட்டங்களோட வீடியோ வரும். அதையும் பார்த்துங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது சம்மந்தப்பட்ட பாவேந்தர் பாரதிதாசன், ஜாரா பாரதி ஸ்கூல் புக்கு உங்களுக்கு அனுப்பியிருப்போம். சரிங்களா? எல்லாமே ஒரு பிடிஎஃபாக கொடுத்துருக்கு, வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருக்கு. இந்த வீடியோவும் இந்த பிடிஎஃப்பும் வெண்பா அகாடமியோட டெஸ்ட் பேஜ் மாணவர்களோட நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக நாங்கள் கொடுக்குறது. முழுக்க நாங்கள் இலவசமாக தான் கொடுத்துட்ருக்கோம். அந்த பிடிஎஃப் வீடியோ கிளாஸஸும் எங்கள் நோக்கம் வந்து ஒவ்வொரு வாரம் தேர்வு நீங்கள் வந்து உங்களோட மார்க்கை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வரணும். தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி மார்க் இம்ப்ரூவ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கண்டிப்பாக வெற்றி அடையலாம். வெண்பா அகாடமி வச்சு நீங்களே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேர்ந்து ஜெயிக்கலாம். வாழ்த்துக்கள். எந்த சந்தேகம்னாலும் இதுக்கு நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.